الحمد لله الصلاة والسلام على رسول الله. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنما أموالكم وأولادكم فتنة. صدق الله المولانا العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: كلكم راع وكلكم مسؤول عن رعيته، والمرأة راعية في بيت بعلها وولده، وكما قال عليه الصلاة والسلام. புகழனைத்தும் சர்வவல்ல நாயகன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. ஸலாத்தும் சலாமும் மக்கத்து ராஜா அல் மதீனத்து ரோஜா என் பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களின் வாழ்வதனை அப்படியே பின்பற்றிய அனைத்து நல்லுள்ளங்கள் மீதும், குறிப்பாக இங்கே வீற்றிருக்கிற கோட்டைப்பட்டினம் ஜமாத்தார்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாய் உண்டாகட்டுமாக. ஆமென். அன்பிற்கும் நேசத்திற்கும் உரைத்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கொஞ்ச நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் என்னுடைய சிற்றுரையை முடித்துக் கொள்வேன். பிள்ளைகள் அற்புதமான முறையில் பேசி சென்றார்கள். ஹஸரத் அவர்களும் சிறப்புரையை ஆற்றிவிட்டார்கள். மக்கள் சோர்வடைந்து விடக்கூடாது, நேரமும் தாமதமாகி கொண்டு செல்கிறது. இன்ஷா அல்லாஹ் ஓரிரு வார்த்தைகளை மாத்திரம் சொல்லி இன்ஷா அல்லாஹ் நான் விடைபெற்றுக் கொள்வேன். அருமையான தாய்மார்களே, சகோதரிகளே, ஜமாத்தார்களே, ஒவ்வொரு மனிதனுக்கும் நன்மை தீமைகளை பதிவு செய்யக்கூடிய கிராமன் கார்த்திகின் என்கிற சங்கையான எழுத்தாளர்கள் உண்டு. அவர்கள் நம்முடைய உடலில் இருந்தும் உயிர் பிரிகிற பொழுது நமக்காக இப்படி துஆ செய்வார்களாம்: யா அல்லாஹ், இவருடன் நான் இருந்ததனால் எத்தனையோ நல்ல சபைகளுக்கெல்லாம் சென்றிருக்கிறேன். குர்ஆனுடைய மஜ்லிஸிற்கும் ஹதீஸுடைய மஜ்லிஸிற்கும் எல்லாம் நான் சென்றிருக்கிறேன். இவருடன் இருந்ததனால் தான் இந்த பாக்கியம் எனக்கு கிடைத்தது. இவரை நீ பொருந்திக் கொள்வாயாக. இந்த துஆ மலக்குமார்களுடைய துஆ நல்ல சபைகளில் கலந்து கொள்ளக்கூடிய சீதேவிகளுக்கு கிடைக்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக இந்த நிகழ்வு என்பது மக்தப் மதரசாவினுடைய நிகழ்வு. சிறு பிள்ளைகளெல்லாம் அற்புதமான முறையில் தங்களுக்கு உரித்தான பாணியில் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தினார்கள். நாமெல்லாம் அதை கண்டு மகிழ்ச்சி அடைந்தோம், கண்குளிர்ந்தோம். இந்த சிறு பிள்ளைகளுடைய நிகழ்வை பார்க்கிற பொழுது வள்ளுவன் சொன்ன ஒரு குறள் ஞாபகத்திற்கு வருகிறது. வள்ளுவர் சொல்வார்: குறள் இனிது யாழ் இனிது என்ப தம் மக்கள் மலனை சொல் கேளாதவர். குறளும் யாழும் இசை அது மாத்திரம்தான் மிகவும் ரம்மியமானது. இசைதான் உலகத்தின் மிகச் சிறந்த ஓசை என்பதாக மக்கள் எல்லாம் நினைத்துக் கொள்கிறார்கள். கிடையாது. மழலை பிள்ளைகள் அவர்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அதுதான் உலகத்தின் ஆகச் சிறந்த ஓசை என்பதாக வள்ளுவர் சொல்லுவார். அது உண்மைதான். நம்ம வெளியில வேலை பார்த்துட்டு வருவோம். கடுமையான மனிதர்களை, கரடு முரடான வேலைகளை முடிச்சுட்டு வீட்டுக்கு போவோம். நம்முடைய பிள்ளைங்க வாப்பான்னு கூப்பிடுதா இல்லையா? நம்முடைய பிள்ளைங்க அத்தான்னு கூப்பிடுறாங்களா இல்லையா? அந்த ஒற்றை வார்த்தை அத்துணை காயங்களுக்கும் அருமருந்தாய் அமைகிறதா இல்லையா? நம்முடைய பிள்ளைகளுடைய அந்த பேச்சுக்கள், அற்புதமான பேச்சுக்கள் உலகத்தில் நமக்கு நிம்மதியை தர வல்லது. அந்த பிள்ளைகளுடைய பேச்சில தான் சந்தோஷமே இருக்கு. அதுவும் நம்முடைய பிள்ளைகளை மேடையேற்றி பேச வச்சிருக்கிறோம், அதை பார்க்கிறோமே. அந்த கண் குளிர்ச்சியை விட எந்த ஒரு பெற்றோருக்கும் என்ன வேணும்? நம்முடைய பிள்ளைகள் இங்க ஒன்றும் டான்ஸ் ஆடிட்டு போக கிடையாது. அவர்கள் பேசிய வார்த்தைகள் குர்ஆனுடைய வார்த்தைகள், உலகத்தின் நேர்வழிக்காக வந்த அற்புதமான வார்த்தைகள். அவர்கள் பேசிய வார்த்தைகள் உலகத்தின் ஒழுக்கத்தின் உச்சாணிக்கு சென்ற முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசி சென்ற வார்த்தைகள். குர்ஆனையும் ஹதீஸையும்
அவர்கள் இங்கே நமக்கு முன்னாலே சமர்ப்பித்திருக்கிறார்கள். அதுவும் இந்த சிறு வயதிலேயே. நம்மெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கிற ஸ்டேஜ்னால ஒரு பயம் வரும், ஒரு கூட்டத்தை கண்டாலே பயம் வருதா இல்லையா? எல்லாரும் பேச முடியுமா? அதுவும் இந்த சிறு பிள்ளை நின்று பேசுறாங்களே, இதற்கெல்லாம் பின்னாலே யார் இருக்கிறார்? இந்த பிள்ளைகளுடைய வெற்றிக்கு பின்னாலே ஆண்களா பெண்களா என்றால் நான் சொல்வேன் பெண்கள் தான். அதை இந்த சபையிலே நாம் கண்டுகொள்ள முடியும். பிள்ளையை பெற்றது தாய் தந்தை. இங்க பாருங்க, தாய்மார்கள் தான் நிரம்ப வந்திருக்கிறாங்க. தந்தைமார்கள் அதில் எப்பொழுதுமே ஒரு சோடையாகத்தான் இருக்கும். இதில் பெண்கள் தான் ஜெயித்து போகிறார்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பெண்களுக்கு இருக்கிற அக்கறை அவர்களை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லும். இத்தனை பிள்ளைகளும் பேசினாங்கன்னு சொன்னா அதற்கு பின்புலத்தில் அவர்களுடைய ஆசிரியர்கள் ஒரு புறம் இருந்தாலும், நிர்வாகம் ஒரு புறம் இருந்தாலும், அனைத்திற்கும் மேலாக அந்த தாயினுடைய தாழ்வத்து தான், அந்த தாயினுடைய செயல்தான் இந்த அளவிற்கு அந்த பிள்ளைகளை கண்குளிர காண செய்ய வைத்தது. ஆக தாய்மார்கள் இந்த நிலை அப்படி நீடிக்கணும். நம்முடைய பிள்ளைங்களுக்கு நம்ம முழுமையான முறையில மார்க்கத்தை கொடுத்துடணும். என்னென்னமோ கொடுக்குறோமா இல்லையா? அவங்களுக்கு நல்ல உணவை கொடுக்கணும், நல்ல உடையை கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம், கொடுக்கணும். ஒரு கடைக்கு நம்ம போறோம்னா அதுல உயர்ந்தது எதுவும் அதை தான் நம்ம பிள்ளைக்கு வாங்கி கொடுக்கணும். எது மட்டமானதோ பிளாட்பாரத்தில் பார்த்துட்டு நாளை குறைக்கிட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்க கூடாது. இன்னதாக ஆளி யுஹிப்புல் மஆலி, அல்லாஹ் உயர்வானவன், உயர்வானதைத்தான் அல்லாஹ் விரும்புவான். நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம ஏதாவது கொடுக்கணும்னு நினைச்சா ஆக தாழ்ந்ததை கொடுக்க கூடாது. எது உயர்ந்ததோ அது உடைய உணவோ கொடுக்கணும், கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு தாய் தந்தையும் நம்முடைய பிள்ளைங்களுக்கு எது சிறந்ததோ, நம்ம ஒழுங்கா உடுத்தாட்டியாலும் நம்முடைய பிள்ளைங்களுக்கு உடுத்த கொடுக்குறோமா இல்லையா? நம்ம ஒழுங்கான உணவு உண்ணாட்டியாலும் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம கொடுக்குறோமா இல்லையா? என்ன நினைக்கிறோம்? நான் இல்லாட்டி என் பிள்ளைக்கு யார் கொடுக்குவான்? வாஸ்தவம் தான். ஆனால் அதையும் தாண்டி நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் மார்க்கத்தை கொடுக்க தவறிவிடக் கூடாது. இன்னைக்கு எது பஞ்சம்னு சொன்னா, என் பிள்ளை நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கு, என் பிள்ளை நல்ல உணவு உண்ணுது, ஆனால் அந்த பிள்ளைக்கு சரியான மார்க்கம் இல்லை, அடிப்படையான அறிவு கூட இல்லாத அளவிற்கு நம்முடைய பிள்ளைகள் உருவாகுகிறதோ என்கிற ஒரு அச்சம் இங்கே ஏற்படுகிறது. என் பிள்ளை, என் வீட்டுல வயசுக்கு வந்த பிள்ளை இருக்குது, அந்த பிள்ளைக்கு குர்ஆன் கூட ஓத தெரியல என்கிற ஒரு நிலை இருந்தால் நாம் தாயாக இருந்து என்ன பலன்? யோசிக்கணும். ஆக நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்லது எல்லாத்தையும் கொடுக்கணும், அதையெல்லாம் தாண்டி மார்க்கத்தை கொடுக்கணும். அல்ஹம்துலில்லாஹ், இங்கே உள்ள தாய்மார்கள் உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் அற்புதமாக பேசினார்கள். நீங்கள் பாக்கியம் பெற்றவர்கள், அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெற்றவர்கள். அதனால் தான் நீங்க இங்க சங்கமித்திருக்கிறீர்கள். உங்களுடைய பிள்ளைகள் ஸ்டேஜ் ஏறி பேசியிருக்கிறாங்க. எத்தனையோ பிள்ளைங்க இருக்கிறாங்க, எல்லாரும் பேசினாங்களா? எத்தனை பெற்றோர்கள் இருக்கிறாங்க, எல்லாரும் வந்தாங்களா? நான் அதனால் தான் சொன்னேன், எல்லோருக்கும் எல்லா பாக்கியமும் கிட்டி விடாதே. அல்லாஹ் யாருக்கு எதை நாடுகிறானோ அது மாத்திரம்தான் அவர்களுக்கு கிடைக்கும். எல்லோருக்கும் ஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைக்காது, எல்லோருக்கும் எல்லா நசீபும் கிடைக்காது. இங்கே பிள்ளைகள் பேசினார்கள், தாய்மார்கள் நீங்கள் வந்தீர்கள் என்றால் அல்லாஹ் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அதனால் தான் அல்லாஹ் இங்கே நம்மளை சங்கமிச்சிருக்கிறார். ஆகவே அருமை தாய்மார்களே, நம்முடைய பிள்ளைகளுக்கு இப்ப நம்ம மார்க்கத்தை கொடுக்கலன்னு நான் சொல்ல வரல. இது நீடிக்கணும், இது நிரந்தரமாக இருக்கணும். நம்ம மார்க்கத்தை கொடுத்துட்டா ரெண்டு கல்லுல ஒரு கல்லுல ரெண்டு மங்களான்னு சொல்லுவாங்களா இல்லையா? அது மாதிரி அவங்களுக்கும் அது லாபம், நம்மளுக்கும் அது லாபம். இப்ப நான் மூட்டா போயிட்டேன், என் பிள்ளைக்கு நாம நினைக்கிறோம் என் மூட்டுக்கு பின்னாடி என் பிள்ளை என்ன பண்ணுமோ, எதை உடுத்துமோ, எதை ஒண்ணுமோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது வாஸ்தவம் தான். ஆனால் என் மரணத்திற்கு பின்னால் எப்படியும் அது உண்டுவிடும், எப்படியும் எதையாவது உடுத்திவிடும். உண்பதில உடுத்துவதில் குறை இருக்குமா? இருக்காது. என் மூத்துக்கு பின்னாடி என் பிள்ளையுடைய வாழ்க்கை ஈமானிய ராஜபாட்டையில் இருக்குமா என்பதுதான் இங்கே கேள்வி. நமக்கு பொக்கிஷமாய் கிடைத்த, அற்புதமாய் கிடைத்த இந்த ஈமானிய இஸ்லாமிய ராஜபாட்டையில் அல்லாஹுடைய ரசூலுடைய சஹாபாக்களுடைய இமாம்களுடைய இறைநேசர்களுடைய இந்த ராஜபாட்டையில் நம்முடைய பிள்ளைகள் பயணிப்பார்களா?
அதற்கான மார்க்கத்தை நாம் கொடுத்து விட்டோமா? நல்ல உடைய கொடுங்க, வேளாண்மை சொல்லல. நல்ல உணவு கொடுங்க, வேளாண்மை சொல்லல. நம்முடைய பாரம்பரியம் என்ன? அல்லாஹ்னா யாரு? அல்லாஹ்வுடைய ரசூல் யாரு? சஹாபாக்கள் யாரு? இமாம்கள் யாரு? இறைநேசர்கள் யாரு? இந்த பிஞ்சு உள்ளத்தில் பதிவு செய்யுங்க. நமக்காக அத்துணையையும் இழந்தவர்கள் இமாம் பெருமக்கள், நமக்காக அத்துணையையும் இழந்தவர்கள் இறைநேசர்கள். அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஊட்டப்பட வேண்டும். அப்பதான் தியாக மனப்பான்மை வரும். இன்னைக்கு அஜத்து சொன்னாங்களா இல்லையா, எத்தனையோ விஷயங்கள் ஆதங்கமா பேசினாங்க. உலகத்துல அது நமக்கு பேசுறதுக்கு கேட்கறதுக்கு விகாரமா இருந்தாலும் அதுதான் சத்தியமும் கூட. ஏங்க அபூபக்கர் 2 பேர் வச்சிருக்கிறான், நம்ம ஆளு உமர் 2 பேர் வச்சிருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? எப்படி இருக்கிறாங்க? ஹதீஜான்னு பேர் வச்சிருக்கிறாங்க, ஆயிஷான்னு பேர் வச்சிருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? எப்படியாப்பட்ட பெயர்களை வைத்த நபர்கள் இன்னைக்கு இஸ்லாத்தினுடைய பெயரை கெடுக்கிறாங்களா இல்லையா? அதைத்தான் அவங்க ஆதரவமா சொன்னாங்க. நம்ம கேட்கறதுக்கு சங்கடமா இருந்தாலும் அதுதான் உண்மையும் கூட. அதை நம்ம மாற்றிக்கிறேன் முயற்சி செய்யணும். அதற்காகத்தான் நாம ஆரம்ப கல்வியை அவங்களுக்கு மிகச் சரியான முறையில புகுத்திடணும். இன்னைக்கு எத்தனை நபரு இளைஞரா இருக்கிறவன் வழிகிட்டு போறான்னு சொன்னா, மதுவுக்கு அடிமையா இருக்கிறான்னு சொன்னா, இளம்பெண்கள் மோகமாக செல்போன்ல இருக்கிறாங்கன்னு சொன்னா என்ன காரணம்? அடிப்படை கல்வி கொடுக்கப்படல, மார்க்கம் கொடுக்கப்படல, அல்லாஹ் ரசூலுடைய அச்சம் உங்க உள்ளடத்துல இல்லை. விளைவு இன்னைக்கு இது மாதிரியான பேச்சுக்கள், ஏச்சி பேச்சுக்களை வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆரம்ப கல்வி மிக சரியான முறையில் அவர்களுக்கு ஊட்டப்படணும். கொடுத்துட்டோம்னு சொன்னா நாம மூத்தா போவதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு கேரண்டி இருக்கணும். என் மூத்துக்கு பின்னாடி என் புள்ள ஈமான் இஸ்லாத்துல நிலைச்சி இருப்பான், இந்த அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் கொள்கையில தான் என் புள்ள நிலைச்சி இருப்பான், இந்த இஸ்லாம் என்கிற கோட்பாட்டை விட்டும் அவன் வழி தவறிட மாட்டான், என் பிள்ளை தொழுகையாளியா இருப்பான், நோன்பாளியா இருப்பான், ஜகாத் கொடுப்பவனா இருப்பான், பொய் பேச மாட்டான், திருட மாட்டான், விபச்சாரம் செய்ய மாட்டான் என்கிற உறுதியை நம்ம மூத்துக்கு முன்னாடி நம்முடைய பிள்ளைங்களுக்கு கொடுக்கிறோம். அதற்கு நாம் தயாரா இருக்கிறோமா? என் பிள்ளை எப்படி உடுத்திரும், என் பிள்ளை எதையும் உண்டுரும் என் மூத்துக்கு பின்னாடி. ஆனால் இஸ்லாம் என்கிற இந்த கோட்பாட்டில், இந்த ராஜபாட்டையில் நீடிச்சு வருவாங்களா? அதற்கான ஏற்பாட்டை செஞ்சோமா? அதற்குத்தான் இந்த மக்தப் கல்வி என்பது. ஆரம்ப மதரசா சரியில்லைன்னு வச்சுக்கிறீங்க, ஆரம்பத்தில் உங்களுக்கு மார்க்கம் கொடுக்கப்படணும்னு வச்சுக்கிறீங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் ரவுடிசம் பண்ணி இருக்கிறானா இல்லையா? எத்தனையோ பேர் குடிச்சுக்கிட்டு இருக்கிறானா இல்லையா? என்ன காரணம்? அவனுக்கு ஆரம்ப வயதில் மார்க்கம் கொடுக்கப்படல. அல்லாஹ்னா யாரு, அல்லாஹ்வுடைய ரசூல் யாரு, சஹாபாக்கள் யாரு, இவங்க செஞ்ச தியாகங்கள் என்ன, ஈமான் எப்படி கிடைச்சிச்சு, இஸ்லாம் எப்படி கிடைச்சிச்சு, இந்த தியாகங்கள்லாம் அவங்களுக்கு சொல்லப்படல. விளைவு இன்னைக்கு தாண்டோன்றித்தனமா இருக்கிறாங்க. ஆகவே ஆரம்ப கல்வி அவங்களுக்கு சரியான முறையில போய் சேரணும். கொடுத்துட்டோன்னு சொன்னா நமக்கும் அது லாபம். இன்னைக்கு நான் மூத்தா போயிட்டேன்னு சொன்னா என் கபரு கிட்ட வந்து நின்று ஒரு யாசின் ஓதி எனக்காண்டி துவா செய்யணுமா இல்லை? என் பிள்ளை எனக்கு 4 பிள்ளைன்னு சொன்னா என் மூத்துக்கு பின்னாடி எனக்காண்டி கையேந்தணுமா இல்லையா? எனக்கு 4 பிள்ளை இருந்து அதுல ஒரு பிள்ளை கூட எனக்கு துவா செய்யலண்டா அதை விட பெரிய நஷ்டம் என்ன வேணும்? என் பிள்ளைங்க இருக்கிறாங்க, நான் மூத்தா போயிட்டேன், என் கபரில் நின்று எனக்கு துவா செய்யலன்னு சொன்னா என்னை விட நஷ்டவாளி யார் இருக்க முடியும்? எப்படி கஷ்டப்படுறோம் நம்முடைய பிள்ளைங்களை வார்த்தெடுக்க. ஒவ்வொரு தாயும் எப்படி கஷ்டப்பட்டு பெற்றெடுக்கிறாங்க, சுமக்கிறாங்க, கஷ்டப்பட்டு பிரசவிக்கிறாங்க, கஷ்டப்பட்டு பால் ஊட்டுறாங்க. அவங்க அணுவணுமா சித்திரவதையை அனுபவிச்சு அந்த பிள்ளைங்களுக்காகவே நொந்து அந்த பிள்ளைய வார்த்தெடுக்கிறாங்க. தந்தையாகப்பட்டவர் ஓடுறாரு, கண்டவன்டையும் பேச்சு வாங்கி வெளியில அத்தனை அவமானப்பட்டு இந்த பிள்ளைய உருவாக்குறாங்க. இவ்வளவு கஷ்டப்படுறமே எதுக்குங்க? நம்முடைய பிள்ளைங்களை நல்ல முறையில கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். என் மூத்துக்கு பின்னாடி என் மன்னரையில வந்து நின்று துவா செய்யணுமா இல்லையா? அதற்கு கூட தகுதி இல்லை என்றால் அதை விட நம்மை விட நஷ்டவாளி யாராக இருக்க முடியும்? எனவே நான் ஆரம்ப கல்வி அவர்களுக்கு சரியாக கொடுக்கப்படணும். நான் மூத்தா போனா என் பிள்ளை எனக்கு ஜனாதா தொழுக வைப்பான், நான் மூத்தா போனா எனக்கு என் பிள்ளை துவா செய்வான் என்கிற நிலைக்காவது ஒரு பிள்ளையை நம்ம உருவாக்கிறணும். காரணம், நம்ம மூத்தா போனா கூட நம்முடைய பிள்ளைகளுடைய துவா நம்முடைய கபரை கட்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, வலதன் சாலிஹுன் எதுவும் நீங்க மூத்தா போனாலும்
உங்களுடைய பிள்ளைகள் செய்கிற துஆ உங்களுடைய கபரை தட்டும். நாளை மறுமையில் ஒரு நபருக்கு உயர்ந்த அந்தஸ்துகள் வழங்கப்படும். காரணம் கேட்பார், நான் இப்படிலாம் அமல் செய்யலையே, உன் பிள்ளையினுடைய இஸ்திக்ஃபார் தான், உன் பிள்ளை உனக்கு செஞ்ச துஆவால் தான் நான் உனக்கு இந்த அளவுக்கு அந்தஸ்தை தர்றேன் அல்லாஹ் சொல்லுவோம். ஆக நம்முடைய மரணத்திற்கு பின்னாலே நமக்காக துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளை உருவாக்கிட்டு போயிடும். ஏதோ பிள்ளை பெற்றோம், உங்களுக்கு தேவையானதை கொடுத்தோம், வீடு வாசலை கொடுத்தோம் என்று இருந்துடக்கூடாது. நம்ம மௌத்துக்கு பின்னாலும் நமக்காக துஆ செய்யக்கூடிய பிள்ளைங்களை உருவாக்கிறோம். இங்கே வந்த நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய முதல் விஷயம், என் பிள்ளைய என் மௌத்துக்கு பின்னாடி அவன் வழித வரையிட மாட்டான், அதற்கான மார்க்கத்தை நான் கொடுப்பேன். என் பிள்ளை என் மௌத்துக்கு பின்னாடியும் என்னைய மறந்துட மாட்டான், எனக்காண்டி துஆ செய்வான், அது மாதிரியான ஒரு பிள்ளையை நான் உருவாக்கி விட்டு போவேன் என்கிற நியமத்தை வச்சுக்கிறேன். அந்த பிள்ளைங்களுக்கு சரியான முறையில் மார்க்கம் போய் சேரணும். இந்த ஆரம்ப ஸ்டேஜ் தான் எனக்கு மிகச்சரியான பருவம். இந்த பருவம் தான், இந்த பருவத்தில் நீங்க கொடுக்க தவறிட்டீங்கன்னு சொன்னா ரொம்ப ரொம்ப நஷ்டமா போயிடும். மற்றவங்களுடைய காலம் முடிஞ்சிருச்சா அடுத்தவர்கள் இளைஞர்களாக ஆகிற பொழுது, இளம் பெண்களாக ஆகிற பொழுது இன்னும் உங்க மேல கூடுதல் கவனம் செலுத்தணும். இன்னைக்கு உள்ள இளைஞர்கள் எல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு இருக்கிறாங்க. நமக்கு தேவையான அபூபக்கர் இங்கே இருக்கிறார்களா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போல நமக்கு தேவையான உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற உமர்கள் இங்கே இருக்கிறார்களா? அவங்க எல்லாம் எப்படியாப்பட்டவங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தா போன நேரத்தில் இஸ்லாம் துண்டாடப்படக்கூடிய நிலை ஏற்படுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தா போயிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தா போயிட்டாங்க என்கிற செய்தியை கேள்விப்பட்டதும் நிறைய நபர்கள் முர்த்தத்தாகி போனார்கள், மதம் மாறி போனார்கள். நிறைய நபர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள். இன்னும் நிறைய நபர்கள் மார்க்கத்தை விட்ட சன்ன ஜன்னமா பின்வாங்க ஆரம்பிச்சாங்க. எப்படி ரசூலுல்லாஹ் மரணம் செய்ய போனாங்க, அதை ஏற்றுக்கிற முடியல. எந்த அளவுக்கு தெரியுமா? செய்தனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்பட உமர் நபி அவர்களுடைய மரணத்தை கண்டு வேதனைத்து போனார். வரலாறில் பதிவு செய்கிறார்கள். எப்படியாப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துல குழம்பி போயிட்டாங்க, வேதனைச்சு போயிட்டாங்க, என்ன பண்றதுன்னு தெரியாம. அப்பொழுதுதான் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் வமா முஹம்மதுன் இல்லா ரசூலுன் கத் ஹலத் மின் கப்லிஹி என்கிற வசனத்தை ஓதி காட்டி, இவர் ஒரு அல்லாஹ்வின் தூதர் தான், இவர் இறைவன் கிடையாது, இவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்கிற செய்தியை அந்த நேரத்தில் இஸ்லாம் உடைய போகிற நேரத்தில் அதை தூக்கி நிறுத்தியவர்கள் செய்த அபூபக்கர் ரலியல்லாஹு இவனுடைய உமர் ரலியல்லாஹு. இன்னைக்கு உலகமே அவர்களுடைய ஆட்சி எதிர்பார்க்குது. உலகத்திற்கு நீதி வேண்டுமா, உமரின் ஆட்சி வேண்டும் என்று அத்துணை அரசியல்வாதிகளும் சொல்லுகிறார்களே. இன்னைக்கு நம்மிடத்தில் நிறைய உமர்கள் உண்டு. உமர் ரலியல்லாஹு போன்ற உமர்கள் உண்டா? அது மாதிரியான நபர்களை உருவாக்கத்தான் இந்த மக்தப் மதரசா. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இஸ்லாம் வந்த உடனே ஏற்றுக்கிட்டாங்க, இஸ்லாத்துக்காண்டி அத்தனையும் கொடுத்தாங்க. அந்த நேரத்தில் மிகப்பெரிய செல்வம் சீமாட்டியவங்க, அத்தனையும் இஸ்லாத்துக்காண்டி கொடுத்தாங்களா இல்லையா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சுமார் 2210 ஹதீஸ்களை அவர்கள் இந்த சமூகத்திற்கு அர்ப்பணித்திருக்கிறார்கள். ஏராளமான மார்க்க சட்டங்களை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தான் சொன்னாங்க. எனவே அது போன்ற ஹதீஜாக்களாக, ஆயிஷாக்களாக, அபூபக்கர்களாக, உமர்களாக நம்முடைய பிள்ளைகள் வார்த்தெடுக்கப்பட வேண்டும். அதற்கு அவசியமானது இந்த மக்தப் மதரசா. உமர் ரலியல்லாஹு அவர்களை பற்றி இந்த மக்தப் மதரசாவில் தான் சொல்லிக் கொடுக்கப்படும். ஆயிஷா நாயகியை பற்றி இந்த மக்தப் மதரசாவில் தான் போதிக்கப்படும். எனவே நம்முடைய பிள்ளைங்க சின்ன வயசு பிள்ளைங்களா இருக்கிறாங்கன்னு சொன்னா ஆரம்ப ஸ்டேஜில் அவங்களுக்கு மார்க்கத்தை கொடுக்குற விஷயத்துல யாரும் சடைவு காட்டிடக்கூடாது. கொடுக்க தவறணும்னு வச்சுக்கிறீங்க. இந்த பருவத்துல அவங்களுக்கு மார்க்கத்தை முறையா கொண்டு போய் சேர்க்கணும்னு வச்சுக்கிறீங்க, நமக்கு எதிராக நாளை வறுமையில் நின்று விடுவார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். மார்க்கத்தை கொடுக்கணும். குறிப்பாக தாய்மார்களிடத்தில் உங்களிடத்திலேயே இந்த பொறுப்பை இஸ்லாம் ஒப்படைக்கிறது. நல்லா கவனிச்சுக்கிறீங்க, எழுதி வச்சுக்கிறீங்க. எந்த ஒரு தந்தையாலும் பிள்ளைய நல்ல முறையில வார்த்தெடுத்துட முடியாது. என்னதான் தலைகீழா நின்றாலும் ஒரு பிள்ளைய தந்தையால சிறந்த முறையில வளர்க்க முடியாது. அந்த திராணியும் திறமையும் அறிவும் அல்லாஹ் பெண்களுக்கு தான் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நிறைய இறைநேசர்கள் உருவாகி இருக்கிறார்கள் என்றால் அதற்கெல்லாம் பின்னணியில் பெண்கள் தான் இருக்கிறார்கள். கௌசல் ஆலம், முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி, கதஸ்ஸலாம் சிரவுல் அசீஸ் நமக்கெல்லாம் தெரியும்.
அவங்க இறைநேசர்களுடைய தலைவராக மாறினார்கள். என்ன காரணம்? அவங்க சிறு பிராயத்தில் அவங்க திருடர்கள்கிட்ட மாட்டிக்கிறையில, வழிபோக்கர்கள் கொள்ளையர்கள்கிட்ட மாட்டிக்கிறையில ஒரு பொய்யை பேசல. என்ன காரணம்? என் தாய் பொய் பேசக்கூடாதுன்னு சொன்னான். அதனால் அந்த திருட வந்த கூட்டம் அத்துணையும் இஸ்லாம் தழுவினார்கள், இறைநேசர்களாக மாறினார்கள் என்கிற வரலாறு நம்மெல்லாம் தெரியும். அவர்களை இறைநேசராக மாற்றியது யாரு? இந்த உலகத்தில் இறைநேசர்களை இறக்குமதி செய்தவர்கள் பெண்கள் தான். பெண்கள் நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா எதையும் செய்ய முடியும். ஆண்களிடத்தில் இல்லாத அதிகாரம், ஆண்களிடத்தில் இல்லாத ஆற்றலை அல்லாஹ் பெண்களாக உங்களிடத்தில் தான் தந்திருக்கிறார். நம்மளுக்கெல்லாம் தெரியும், அசஹுல் கிதாபி பாத கிதாபில்லா, குர்ஆனுக்கு அடுத்தபடியான இடத்துல ஒரு புத்தகம் இருக்குன்னா என்ன புத்தகம்? புகாரி கிதாப். நம்ம எல்லாம் தெரியும், புகாரின்னு கேள்விப்பட்டிருக்கோம். அந்த புகாரி இமாம் இருக்கிறாங்களே, பிறக்கையில எப்படி பிறந்தாங்க தெரியுமா? கண்ணு தெரியாத ஒரு குருடராக பிறக்கிறாங்க. புகாரி இமாம் பிறக்கையில கண்ணு தெரியாத ஒரு குருடனாக பிறக்கிறாங்க. அவங்க தாய் தஹஜ்ஜுடைய வேலையில எந்திரிச்சு அழுதாங்க. அல்லாஹ்விடத்தில் அழுது கண் பார்வை இல்லாத தன் மகனுக்கு கண் பார்வை வாங்கி கொடுத்தார்கள். ஒரு தாயால் மாத்திரம்தான் இது சாத்தியம். இன்னைக்கு புகாரி இமாம் உலகத்தின் உச்சாணியில் இருக்கிறார்கள் என்றால் அதற்கு பின்னணியில் இருப்பவர்கள் அவர்களுடைய தாய் தான். உங்க கண்ணு தெரியாம இருந்திருந்தா இன்னைக்கு பேசப்பட்டிருப்பாங்களா? கண்ணு தெரியாத பிள்ளைக்கு கண் பார்வையை அல்லாஹ்விடத்தில் அழுது கேட்டு வாங்கி கொடுத்தார்கள். ஒவ்வொரு தாயும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் நினைத்தால் எதையும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நேரடியாகவே ரப்பிடமிருந்து இறக்குமதி செய்ய முடியும். அந்த ஆற்றலை, அதிகாரத்தை அல்லாஹ் உங்களுடைய துஆவில் வைத்திருக்கிறான். அதிகமாக பிள்ளைகளுக்காக துஆ செய்யுங்க. நீங்கள் கேட்கிற துஆவை அல்லாஹ் ஒரு பொழுதும் தட்டுவதே இல்லை. விளையாட்டுக்கு கூட சாபம்ன்றாதீங்க, விளையாட்டுக்கு கூட உங்களுடைய பிள்ளைங்களை திட்டிராதீங்க. நாசமா போண்டே சொல்றாங்கள எத்தனையோ பிள்ளைங்களை பெற்றோர்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். நீங்க செய்கிற துஆவோ பதுவாவோ என்றாவது ஒரு நாள் நிச்சயம் அது அமல்படுத்தப்படும். என்றாவது ஒரு நாள் அது நடந்தே தீரும். உங்கள் பிள்ளையை ஆலிமாக ஆக்க நீ ஒரு ஆலிமாக வருவாய் என்றால் நிச்சயமாய் உங்கள் பிள்ளை ஆலிமாக வந்து நிற்பான். நீ நாசமா போய் என்றால் நிச்சயமாக ஒரு நாள் அவன் நாசமாகி போய் நிற்பான். அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு அதிகமாக துஆ செய்யணும். உங்களுடைய துஆவில் தான் அல்லாஹ் தஆலா உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை வச்சிருக்கிறோம். நாம் நினைச்சா நம்முடைய பிள்ளை எப்படி மாற்றிட முடியும்? இந்த பருவம் இருக்க 7 to 14 நம்ம மக்தப் மதரசாவுடைய அந்த பருவம், அந்த பிள்ளை எப்படியும் வளர்ச்சி நிலைச்சு நம்ம கொண்டு வந்துட முடியும். மிகச்சிறந்த நபர்களாக அவர்களை உருவாக்கிட முடியும். இறைநேசர்களாக மாற்ற முடியும். உலகத்தின் உச்சாணிக்கு உங்களால் கொண்டு போக முடியும். அந்த பிள்ளையை வாழ வைப்பதும் மீள வைப்பதும் உங்களுடைய தர்பியத்தில் தான் இருக்கிறது. ஆனால் தாய்மார்களாகப்பட்டவர்கள் நீங்கள் விளங்கிக்கிறனும், நம்முடைய கணவனால இது முடியாது, என்னால தான் இது முடியும். உலகம் இன்று அமைதியாக இருக்கிறது என்றால், உலகத்தில் மனிதர்கள் இன்னும் மனிதர்களாக நடமாடுகிறார்கள் என்றால் ஒவ்வொரு தாயினுடைய வளர்ப்பும் தான். ஒவ்வொரு தாயும் தன் பிள்ளையை சொல்லி இப்படிதான் வளர வேண்டும், இப்படிதான் வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பதனால்தான் இன்று மனிதன் இன்னும் மிஞ்சி கொண்டிருக்கிறது. இன்றும் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தாய் இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு நம்ம எல்லாம் எங்கேங்க இருப்போம்? மனிதர்களாக இருக்கிற மிருகமா மாறிடுச்சு. அல்லாஹ் பாதுகாக்கணும். தாயின் தருவியத்து தான், தாயின் வளர்ப்பு தான் இன்று நம்மை உச்சத்தில் கொண்டு வந்து நிறுத்தி வைத்திருக்கிறது. ஆகவே தாய்மார்களே, நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள், உங்களால் உங்கள் பிள்ளையை உயர்ந்த இடத்திற்கும் கொண்டு போக முடியும், அல்லது தாழ்ந்த இடத்திற்கும் கொண்டு போக முடியும். இறைநேசராகவும் மாற்ற முடியும், அல்லது தாழ்ந்தவனாகவும் மாற்ற முடியும். நம்முடைய பிள்ளைகளை எப்படி பரிபாலிக்க போகிறோம், எப்படி வளர்த்து ஆளாக்க போகிறோம், நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். பிள்ளைகள் விஷயத்துல கவனம் செலுத்தணும். அவங்க பருவ வயது அடைஞ்சிட்டாங்கன்னா இன்னும் கூடுதல் கவனம் செலுத்தணும். குறிப்பாக இங்க பெண்கள் ஆண்களை விட இருப்பதனாலே ஓரிரு வார்த்தைகள். இன்னைக்கு நம்ம வீட்டுல நிறைய இளம், அதே நேரத்தில் வாலிபர்கள் இருந்தாங்கன்னு வச்சுக்கிறேங்க, அவங்கள திருத்துறதுக்கு ஒரே வழி, இன்னைக்கு உள்ள உலகம் ஒவ்வொரு இளைஞனையும் வழி கெடுக்குது. இன்னைக்கு உள்ள மொபைல் போன்,
அவனை ஆபாசத்தை தூண்டது. இன்னைக்குள்ள நண்பர்கள் அவனை வழிகெடுக்கிறார்கள். இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கான், உங்களுடைய பிள்ளை வாழ்வு வயதை அடைஞ்சிட்டாரா, அவரை மதரசால போய் சேர்த்து ஆலிமாக உருவாக்கி விட்டுருங்க. ஆலிம்களாக உருவாக்குவேன் என்ற நியத்தை வச்சிருங்க. அது ஒண்ணு போதும் உங்களுடைய ஆம்பளை பிள்ளைய பாதுகாக்கிறதுக்கு. என் மூத்துக்கு பின்னாடியும் என் பிள்ளை நல்ல முறையில வாழ்வான். என் பிள்ளையை நான் ஆலிமாக்கி மூத்தாக்கிட்டேன்னு சொன்னா என் பிள்ளை சத்தியமாய் அவன் சத்திய பாதையிலே வாழ்ந்து கொண்டிருப்பான் என்று நீங்க நிம்மதியா மூத்தா போயிடலாம். அதே நேரத்துல பொம்பளை பிள்ளையை நம்ம பெற்றெடுத்தோம்னு சொன்னா அந்த பிள்ளைங்க விஷயத்துல இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம். ஏன்னு சொன்னா பொம்பளை பிள்ளைங்க பொதுவாகவே எளிதாக ஏமாறக்கூடியவர்கள், அன்புக்கு இயங்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு தாய் தந்தை அல்லாதவர்களிடமிருந்து ஏதாவது ஒண்ணு கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கிறீங்க, அதை அப்படியே பிடிச்சிக்கிறாங்க. அதனால் எத்தனையோ பெண்கள் சீரழிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் அறிவோம். எனவே இதற்கெல்லாம் முக்கிய காரணம் என்ன? இன்றைய மொபைல் படுத்தும் பாடுதான். இன்னைக்கு நம்முடைய வீட்டு பொம்பளை பிள்ளைகிட்ட மொபைல் போன் இருக்குன்னு சொன்னா நீங்க கவனிங்க. இன்று வந்திருக்க தாய்மார்கள் இந்த ஒரு பாடத்தை நீங்க எடுத்து போங்க. நம்ம வீட்டுல வயசுக்கு வந்து ஒரு பிள்ளை இருக்குன்னு சொன்னா அந்த பிள்ளை கையில செல்லு இருக்குன்னு சொன்னா அந்த பிள்ளை யார்கிட்ட பேசுது, யார்கிட்ட பழகுது, எங்க போகுது, எங்க வருது, நான் சந்தேகப்பட சொல்லல, கண்காணிக்க சொல்றேன். சந்தேகம் தேவையில்லை, அவர்கள் மீது கண்காணிப்பு இருக்க வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்துல யா அல்லாஹ் என் சமூகம் உன்னைய பார்க்கணும்னு ஆசைப்படுதுன்றாங்க. அல்லாஹ்வும் சரி கூட்டிடுவாங்கன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை பார்க்கறதுக்கு முந்தி வந்துட்டாங்க. அவங்களுடைய சமூகம் வர்றதுக்கு முன்னாடியே முதல்ல அவங்க சாமிரிங்கிறவன் வழிகட்டு விட்டான். ஒரு காலமாட்டை கண்ணுக்குட்டி காலமாட்டை கடவுளா செஞ்சு இதுதான் கடவுள்னு ஏமாத்தி விட்டான். அல்லாஹ் கேட்டான், என்ன நீங்க மட்டும் வந்துருக்கிறீங்க, அவனை சாமிக்கு எடுத்து விட்டான் மற்றவங்க. இது நீண்ட ஒரு வரலாறு. எதற்கு நான் சொல்றேன்னு சொன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை பார்க்கறதுக்கு கூட்டிட்டு போனாங்க. போறதுக்கு ஆர்வத்துல சமூகத்தை மறந்து முன்னாடி போயிட்டாங்க. ஏன்? கண்காணிக்க தவறினார்கள். நாம தவறணும்னு சொன்னா நம்முடைய பிள்ளை யாராச்சும் வழிகெடுத்துருவான். ஏன் பிள்ளை நல்ல பிள்ளைதான், ஏன் பிள்ளை வயசுக்கு வந்த பிள்ளை, என் வீட்டுல இருக்கிற பிள்ளை சத்தியமா நல்ல பிள்ளைதான். ஆனால் அந்த பிள்ளையினுடைய வயசு நல்லதல்லவே. நாம அதை தானே கலந்து வந்திருக்கிறோம். என் பிள்ளை நல்ல பிள்ளைதான், அந்த பிள்ளையுடைய வயசு சரியில்லையே. என் பிள்ளை நல்ல பிள்ளைதான், என் பிள்ளையை சுற்றி உள்ளவன் சரியில்லையே. எனவே பிள்ளைகள் விஷயத்தில் கண்காணிப்பு வேண்டும். இந்த மொபைல் போன் இருக்கு, இந்த மொபைல் போனால் எது வேண்டுமானாலும் சாத்தியம். முன்னாடிலாம் என் வீட்டுக்கு ஒரு ஆம்பளை அண்ணி ஆண் வர்றதா இருந்தா வாசலில் நிற்க முடியும், அவ்வளவுதான். அதை தாண்டி உள்ளாக போயிட முடியுமா? ஏதாவது அனுமதி கேட்டு பேசுனா அப்படிதான் உண்டு. ஆனால் இன்றைய தொழில்நுட்பம் எப்படி வளர்ந்துருச்சு தெரியுமா? எந்த நபராக இருந்தாலும் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் சரிதான், என் வீட்டுக்குள்ள என் வீட்டுல உள்ள ரூமுக்குள்ள என் என்னுடைய பிள்ளைகளுக்கு சர்வ சாதாரணமாக பேச முடியும் என்கிற நிலையை இந்த மொபைல் போன் உருவாக்கிடுச்சு. இன்னைக்கு பேஸ்புக்ங்கிறான், இன்ஸ்டாகிராம்ங்கிறான். நான் பதிவு செய்வேன் ஆழமாகவே. ஒவ்வொரு இளம்பெண்களும், முக்கியமாக இஸ்லாமிய இளம்பெண்கள் இன்ஸ்டாவில் அத்துணை நபர்களும் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் எத்தனை நபர்கள் சீரழி. அல்லாஹ் பாதுகாக்கணும். எதுக்கு நான் சொல்ல வரேன்னு சொன்னா, பிள்ளைங்களை பெத்த நாம வேதைகளாக இருக்கக்கூடாது. இன்னைக்கு உள்ள பிள்ளைங்க ரொம்ப உஷாரா இருக்கிறாங்க. வாட்ஸ்அப் இருக்கா, அதுக்கு ஒரு லாக்கு, அதுக்குள்ள ஒரு லாக்கு. பேஸ்புக் இருக்கா, அதுக்கு ஒரு லாக்கு. ஏங்க, காருக்குள்ள தெரிஞ்சு ஒண்ணு இருக்குது, அது நம்ம கணக்கு கூட தானே பயன்படுத்துவோம். அதுக்குள்ள கூட அத்துணையை மறைத்து வைக்க முடியும். இப்படி தொழில்நுட்பம் வளர்ந்து இருந்துருச்சு. தாய்மார்கள் நாம் நமக்கு தெரியாட்டியாலும் தெரிஞ்ச மாதிரி இருக்கணும். பிள்ளைகளை வளர்க்கிற விஷயத்தில் பெண்கள் வேலைகளாக இருந்துவிடக் கூடாது. நீங்கள் தான் உங்களுடைய பிள்ளைகளுடைய வளர்ப்புக்கு பொறுப்புதார். ஆகவே பிள்ளைகளை நான் சந்தேகம் கொள்ள சொல்லவில்லை, கண்காணியுங்கள் என்று சொல்லுகிறேன். கண்காணிக்கிறது தவறில்லை. கண்காணிக்க தவறிட்டோம்னு சொன்னா அதுக்கு பின்னாடி கஷ்டப்பட்டு கை செய்தப்பட்டு பலன் இல்லாமல் நல்லா பாதுகாக்கணும். ஆக பிள்ளைகளுக்கு முடிந்தபட்சம் செல்போன் இருந்தால் தூக்கி வீசுங்க. அப்படி அவசிய தேவைக்கு என்று இருந்தால் அதை கண்காணிக்க தவறி விடாதீர்கள். ஆனால் இளம்பெண்கள் விஷயத்துல கொஞ்சம் கவனம். அதே மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நம்ம மொபைல் போன் கொடுத்தே வளர்த்துட்டோம். பேசி 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 அறுபட்டு போன கதை தான், தேஞ்சி போன கதை தான். இருந்தாலும் பிள்ளைகள் விஷயத்தில் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தணும். மொபைல் போன் விஷயத்தை புழங்குகிற விஷயத்தில கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டுமாயும் ஒரு கோரிக்கை எடுத்துக் கொள்கிற அருமையான தாய்மார்களே,
இங்கே நாம் வந்து கொண்டிருப்பதன் நோக்கம் நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் சிறக்கத்தான். நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு விஷயத்திலும் ஹலால் ஹராமை பேணியவர்களாக வாழ வேண்டும். ஒவ்வொரு விஷயத்திலும் அல்லாஹ் ரசூலை அஞ்சியவர்களாக வாழ வேண்டும். அதற்கு அடிப்படை கல்வியான இந்த மக்தபு கல்வியை நம்ம கொடுத்துடணும். இங்க வந்த நீங்க நியத்தை வச்சுக்கிறீங்க, என் வீட்டுல ஆம்பளை பிள்ளை இருக்கான், அதை நான் ஆலிமாக மாற்றுவேன். என் வீட்டுல பொம்பளை பிள்ளை இருக்கான், அந்த பிள்ளைய நான் ஆலிமாவாக ஆக்குவேன். இங்க பாருங்க, நமக்கு கால் தடிக்கும் தான் மதர்சா என்கிற நிலை இருக்கு. எத்தனையோ பெண்கள் நீண்ட தொலைவுக்கெல்லாம் போய் ஓதிட்டு வர்றாங்க, நீண்ட தொலைவுக்கெல்லாம் போயிட்டு ஓதிட்டு வர்றாங்க. அது மாதிரியான நிலை இங்கே உங்களுக்கு இல்லை. இங்கிட்ட ஒரு மதரசா, அங்கிட்ட ஒரு மதரசா, அழகான ஒரு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கிறது. இந்த வாய்ப்பை நாம் மிகச்சரியாய் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியுமா, இஸ்தான்புல் நகரிலே அந்தலஸ் என்கிற ஒரு நகரம், இன்ஷா அல்லாஹ் இந்த விஷயத்தை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்வேன். இஸ்தான்புலிலே அந்தலஸ் என்கிற ஒரு நகரம், அந்த ஊரினுடைய அரசருடைய மகனுக்கு, இளவரசருக்கு பெண் பார்க்கப்படுகிறது. அன்னைக்கு ஒரு அறிவிப்பு செய்யறாங்க, இளவரசருக்கு மணப்பெண் தேடப்படுகிறது. அந்த மணப்பெண்ணுடைய கண்டிஷன் என்னவா இருக்கணும்னு சொன்னா, அந்த பெண் குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிலாவாக இருக்கணும் என்கிற நிபந்தனை. இளவரசருக்கு மணப்பெண் தேடப்படுகிறது. அந்த மணப்பெண் குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிலாவாக இருக்கணும். அன்றைய இரவு இளவரசர் ரோந்து போகிறார், அந்த ஊருக்குள்ளே வனம் வருகிறார். அதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் சொல்றாங்க, அந்த ஹாஃபிலத்தான பெண்ணை யாரெல்லாம் வச்சிருக்கிறீங்களோ உங்களுடைய வீட்டினுடைய மாடத்தில, உங்க வீட்டு ஜன்னல்ல விளக்கு ஏற்றி வச்சுக்கிறீங்க. அந்த பெண் ஹாஃபிலான பெண் என்று நாங்கள் விளங்கிக்கிறோம். அன்னைக்கு நைட்டு இளவரசர் போறாரு. அந்த நகரத்தினுடைய ஒவ்வொரு வீட்டிலும் விளக்கேற்றப்பட்டு வைக்கப்பட்டிருந்தது. அப்படியானால் அந்த அந்தலூஸ் நகரிலே ஒவ்வொரு வீட்டிலும் குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிலத்துகள் இருந்தார்கள். குர்ஆனை பார்த்து ஓதுற பொம்பளை பிள்ளை இன்னைக்கு நம்ம வீட்டுல இருக்குதா என்கிற கேள்வி இருக்க, அன்றைய காலத்தில் குர்ஆனை முழுமையாக மனனம் செய்த ஹாஃபிலாக்கள் இருந்தார்கள் என்றால், அது போன்ற ஊராக இந்த கோட்டை மாநகரை நாம் உருவாக்க வேண்டும். முடிந்தபட்சம் மார்க்கம் உள்ள வீடாக நம்முடைய ஊரை மாற்றணும். ஒவ்வொரு வீட்டிலையும் குறைஞ்சபட்சம் ஒரு ஆலிமாவையாவது, ஒவ்வொரு வீட்டிலையும் குறைஞ்சபட்சம் ஒரு ஆலிமாவையாவது நான் உருவாக்குவேன் என்கிற நீளத்தோட இங்கிருந்து விடைபெற்று செல்கிற பொழுது நாம் இன்ஷா அல்லாஹ் செல்லணும். என் வீட்டில் உள்ள பொம்பளை பிள்ளைக்கு மார்க்கத்தை நான் கொடுப்பேன். கொடுத்தீங்கன்னு சொன்னா அந்த பிள்ளையினுடைய எதிர்காலம் மிகச் சிறப்பாக இருக்கும். நம்ம ஒன்னையிலே நினைக்கலாம், ஆனால் அதற்கு பின்னாலே 1000 அர்த்தங்கள் இருக்கிறது. அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு மிகச் சிறந்த ஒரு வழிகாட்டுதல் இருக்கிறது. மதரசாவில் மாத்திரம்தான் உங்களுக்கு எல்லா நெறிமுறைகளும் சொல்லித் தரப்படும். நபீசத்துல் மிஸ்ரியா என்கிற ஒரு இறைநேச பெண்மணி, எல்லா பெண்களும் ஞாபகத்தில் வச்சுக்கிறீங்க. இங்க எத்தனையோ இறைநேச பெண்மணிகள் வாழ்ந்துட்டு போயிருக்கிறாங்க. அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையை அமைச்சிக்கிறணும். நபீசத்துல் மிஸ்ரியா என்கிற ஒரு பெண்மணி முந்தைய காலத்துல வாழ்ந்தாங்க. அவங்க எந்த அளவுக்கு கல்விமானாக இருந்தாங்க தெரியுமா? நாம் எல்லாம் அறிந்திருக்கிற சட்டமேதை இமாமுனா ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கே உஸ்தாதாக இருந்தவர்கள் நபீசா அம்மா. ஷாஃபி இமாமுக்கே உஸ்தாதாக இருந்தார்கள் என்றால் அவர்கள் எந்த அளவுக்கு கல்வி கடலாக இருந்திருப்பாங்க. அவங்க வீட்டுல ஒரு நாள் பக்கத்து வீட்டுக்காரவங்க தம் பிள்ளைய கொடுத்துட்டு போறாங்க. ஒரு ஈழ குடும்பத்தை சார்ந்தவங்க தம் பிள்ளைய கொடுத்துட்டு போறாங்க. அந்த பிள்ளைக்கு கைகால் விளங்காத பிள்ளை, கைகால் சூகையான பிள்ளை. நபீசா அம்மா தொழுகைக்கு நேரம் வருது, ஒளிச்சீறாங்க. ஒளிச்சீர தண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஓடி அந்த கைகால் விளங்காத பிள்ளை மேல பட்டுருது. பட்டதும் நடந்த ஆச்சரியம் என்ன தெரியுமா? அல்லாஹு தஆலா கைகால் விளங்காத அந்த பிள்ளையினுடைய அந்த சுகவீனத்தை அல்லாஹு தஆலா சுகமாக்கி கொடுத்தான். கைகால் விளங்காத பிள்ளை கைகால் நல்ல முறையில் திரகாத்தமாக மாறி போனது. எது? நபீசா அம்மையார் உணர்ச்சியிட தண்ணீர் பட்டு ஒரு பிள்ளையின் நோய் நிவாரணம் பெற்றது என்றார். அது மாதிரியான பெண்கள்லாம் இங்கே வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்களிடத்துல வேலை பார்த்த ஒரு பணிவிடையால் சொல்றாங்க, நான் நபீசா அம்மாட்ட 40 வருஷம் பணிவிடை செஞ்சிருக்கிறேன். 40 ஆண்டுகளில் எந்த இரவில் எந்திரிச்சு பார்த்தாலும் நபீசா அம்மா ஒன்று தொழுதுகிட்டு இருப்பாங்க, அல்லது குர்ஆன் ஓதிக்கிட்டு இருப்பாங்க, அல்லது திக்ர் சலவாத்துகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள்.
நான் 40 ஆண்டுகள் நபீசா அம்மையாரின் வீட்டில் பணிவிடை செய்திருக்கிறேன். எந்த இரவில் எழுந்தாலும் ஒன்று தொழுவார்கள், இல்லையெனில் குர்ஆன் ஓதுவார்கள், இல்லையெனில் திக்ர் ஸலவாத்துகளில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பார்கள் என்றால் அவர்களுடைய இபாதத்தின் உச்சபட்சம் எப்படி இருந்திருக்கும்? இன்னைக்கு நம்ம கபிரஸ்தானை பார்த்தாலே பயப்படுறோமா இல்லையா? நபீசா அம்மா தான் வீட்டிலேயே குழி தோண்டி வச்சாங்க. தனக்கான கபர் குழியை தோண்டி வச்சு அதுல குர்ஆன் ஓதி 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 அதிலேயே மரணித்து போனார்கள். நபீசா அம்மையார் போன்ற இறைநேச பெண்மணிகள் உருவாகணும். அதற்காகத்தான் இந்த ஏற்பாடுகள் எல்லாம், இந்த மதரசாக்கள் எல்லாம். அருமையான தாய்மார்களே, சகோதரிகளே, ஜமாத்தார்களே, இந்த நிகழ்வெல்லாம் வெறுமனே நம்முடைய வாழ்க்கையில் வெற்றாக கடந்து பெறக்கூடாது. நம்முடைய பிள்ளைகளுக்கு வழிகாட்டுவதற்கான மிகச்சிறந்த ஏற்பாடாக நம்ம நினைச்சுக்கிறோம். நீயத்தை வச்சுட்டு போங்க, என் ஆம்பளை பிள்ளைய நான் ஆலிமாக மாற்றுவேன். நீயத்தை வச்சுட்டு போங்க, என் வீட்டில் பொம்பளை பிள்ளைய ஆலிமாக்களாக உருவாக்குவேன். உருவாக்கிட்டோம்னு சொன்னா அத்தனை தவறுகளும் குறைஞ்சு போயிடும். அதற்காக ஆலிம் அல்லாத ஆலிமாக்கள் அல்லாதவர்கள் எல்லாம் தவறானவர்கள் என்று நான் சொல்லவில்லை. முடிந்த அளவிற்கு ஆலிமாக்களாக உருவாக்குங்கள். இல்லையின் பட்சத்தில் ஓரளவிற்கு அடிப்படை மார்க்க அறிவையாவது அவர்களுக்கு ஊட்டி விடுங்கள். அடிப்படை பேசிக் நாலேஜ். இன்னைக்கு ஒரு பிள்ளைக்கு குளிப்பு கடமையான எப்படி குளிக்கிறதுன்னு தெரியல, வாப்பா மூத்தா போயிட்டா தொழு வைக்க தெரியல, அடிப்படை விஷயங்கள் கூட தெரியலையே. அந்த அடிப்படை அறிவையாவது நம்ம கொடுக்கணுமா இல்லையா? எப்படியாப்பட்ட பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். உலகத்தில் இது போன்ற ஒரு வேதத்தை எங்காவது காண முடியுமா? உலகத்தில் நான் பெற்ற தலைவர் போல், நம்முடைய தலைவர் போல், உலகத்தின் ஒழுக்கத்தின் உச்சாணிக்கு சென்ற ஒழுக்கம் என்றால் எது என்கிற பாடத்தை சொல்லி தந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெற்றிருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கை எப்படி போய்கிட்டு இருக்கிறது? காரணம் மார்க்கம் இல்லை, அது பத்தல. அல்ஹம்துலில்லாஹ். இந்த பிள்ளைகள் இன்று எப்படி அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய ரசூலுடைய விஷயத்தை எடுத்து இயம்பினார்களோ அது உங்களுடைய வாழ்க்கையை நீடிக்க வேண்டும். அதற்கு எல்லோரும் இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்யணும். முடிந்தபட்சம் நம்முடைய பிள்ளைகளை ஆலிமாக்களாக உருவாக்குவோம் என்று நியத்து வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாம் அல்லாஹ்வுக்கான இதையெல்லாம் பேசணும் கேட்டோமோ அதன்படி வாழ வல்ல நாயகன் ஞாபகத்தும் அனுப்புவானாக. முத்தாய்ப்பாக இந்த விழாவில் கலந்து கொண்ட அத்தனை நபர்களையும் அல்லாஹ்வுத்தாலா புரிந்து கொள்வானாக. இந்த மாணவ பிள்ளைகளை உருவாக்கி தந்த ஆசிரியர் பெருமக்களை அல்லாஹ்வுத்தாலா புரிந்து கொள்வானாக. இந்த ஊர் மக்கள் எல்லாம் புரிந்து கொள்வானாக. இந்த விழாவை ஏற்பாடு செய்த ஜமாத்தார்களையும் இந்த நிர்வாக சபையையும் அல்லாஹ் புரிந்து கொள்வானாக. இந்த ஊரை எல்லா ஊர்களுக்கும் முன்மாதிரியான ஊராக அல்லாஹ் ஆக்கி கொள்வானாக. இந்த ஊரில் இருந்தும் வெளியாக